ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளோட எல்லார் வீட்லயுமே எப்பவுமே கிடைக்கக்கூடிய பொட்டேட்டோவை பயன்படுத்தி, அதாவது உருளைக்கிழங்க பயன்படுத்தி நம்மளோட முகத்தை நம்ம எப்படி இன்ஸ்டன்ட்டாவே ஒயிட்டன் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போற இந்த ஹோம் ரெமடிய ஒரே ஒரு முறை நீங்க உங்களோட முகத்துல பயன்படுத்திட்டு உங்களோட முகத்த மிரர்ல பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்களோட முகத்துல இருந்த எல்லா விதமான கருமையும் நீங்கி உங்களோட முகம் ரொம்பவே பிரைட்டா மாறி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஹோம் ரெமடி ரொம்பவே எஃபெக்டிவானது. இப்போ எந்த வித டிலேயும் இல்லாம இந்த ஹோம் ரெமடிய நம்ம எப்படி குயிக்கா ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட இந்த உருளைக்கிழங்க நான் கிரேட் பண்ண போறேன். ஒருவேளை உங்களுக்கு கிரேட் பண்றது கன்வீனியன்ட்டா இல்ல அப்டின்னா, நீங்க இந்த உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு, அத சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி பிளெண்டர்ல சேர்த்து, அத எந்த விதமான தண்ணியும் சேர்க்காம, உங்களுக்கு தேவைப்பட்டது அப்டின்னா, நீங்க அதுல கொஞ்சமா ரோஸ் வாட்டர சேர்த்து, அத நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கூட அரைச்சு எடுத்துக்கலாம். நான் கிரேட் பண்ணி எடுத்த இந்த பொட்டேட்டோவ இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெய்னர்ல சேர்த்து, அதுல உள்ள ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதுல ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல ஒரு 10ல இருந்து 15 டிராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹனிய ஆட் பண்ணி இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்கின்ன இன்ஸ்டன்ட்டாவே ஒயிட்டன் பண்ணக்கூடிய இந்த சொல்யூஷன் ரெடி ஆயிருச்சு. இத எப்படி நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணி மேக்ஸிமம் பெனிஃபிட்ட அதிலிருந்து நம்ம பெறது அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு சின்ன காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட இந்த காட்டன் பேட நம்ம ரெடி பண்ண இந்த சொல்யூஷன்ல டிப் பண்ணி உங்களோட ஸ்கின்ல எல்லா இடங்கள்லயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முகத்துல நீங்க இந்த சொல்யூஷன அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்கின்ன ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரை கம்ப்ளீட்டா ட்ரை ஆக விடுங்க. ஒன்ஸ் உங்களோட ஃபேஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஃபேஸ நீங்க நல்லா நார்மலான வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கிற பொட்டேட்டோ அப்புறம் லெமன் ஜூஸ் இது 2லயுமே அதிகப்படியான ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால ரெகுலரா நம்மளோட ஸ்கின்ல நம்ம இத பயன்படுத்தி வரும்போது, இது நம்மளோட ஸ்கின்ன இன்ஸ்டன்ட்டாவே ஒயிட்டன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கிற ரோஸ் வாட்டர் நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் லெவல எப்பவுமே நார்மலா மெயின்டைன் பண்ணும். அதே சமயம் இது நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு அதிகப்படியான க்ளோவையும் கொடுக்கும். இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கிற ஹனி நம்மளோட முகத்துக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரா செயல்படும். அதே சமயம் இது நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்றதுலயும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த ஹோம் ரெமடிய உங்களோட முகத்துல நீங்க ஒரே ஒரு முறை பயன்படுத்திட்டு உங்களோட முகத்தை பாத்தீங்க அப்படின்னாலே உங்களோட முகம் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே பிரைட்டா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். நீங்க இந்த ஹோம் ரெமடிய ரெகுலர் பேசிஸ்ல வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் உங்களோட முகத்துல ரெகுலரா பயன்படுத்தி வரும்போது இது உங்களோட முகத்துல இருக்கிற தேவையில்லாத கரும்புள்ளிகள், தழும்புகள், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே வித்தின் 1 மந்த்லயே ஃபேட் அவுட் பண்ணும். அளவுக்கு இந்த ஹோம் ரெமடி ரொம்பவே எஃபெக்டிவானது. நீங்க இப்போ ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா, உங்களோட முகத்த நீங்க இன்ஸ்டன்ட்டாவே ஒயிட்டன் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஹோம் ரெமடிய நீங்க ஒரே ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான வழியில நம்ம வீட்லயே கிடைக்கிற ஒரு சில எளிமையான பொருட்கள பயன்படுத்தி நம்மளோட ஸ்கின்ன நம்ம எப்படி இன்ஸ்டன்ட்டாவே ஒயிட்டன் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது மாதிரி பல ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.